நண்பர்களே, 2006ஆம் ஆண்டில் நாசா நிறுவனத்தின் கிரேஸ் செயற்கைக்கோள்கள் கிழக்கு அண்டார்டிகாவின் வில்ஸ்லேண்ட் பகுதியை கடந்து சென்றபோது அந்த பிரதேசத்தில் புவியீர்ப்பு விசையில் மாற்றங்கள் காணப்படுவதை கண்ணுற்றனர். அதன் புலனாய்வுதான் அண்டார்டிகாவில் பனிப்படலங்களுக்கு மிகவும் கீழே ஒளிந்து கிடக்கும் ஒரு பிரம்மாண்டமான இமயமலையை காட்டிலும் 1000 மடங்கு கன பரிமாணம் கொண்ட நமது பூமியில் காணப்படாத ஒரு வினோத உலோகத்தால் வடிவமைக்கப்பட்ட உயிர் துடிப்புள்ள தயார் நிலையில் காணப்படுகிற ஒரு வினோதமான அமைப்பை நமக்கு வெளிப்படுத்தியது. இந்த அமைப்பு அமெரிக்காவின் ஒஹாயோ மாநிலத்தின் பரப்பை ஒத்த ஒரு கருத்த பளபளப்பான மத்தியில் திண்ணமான ஒரு தட்டு போன்றது. மேலும் அது அதன் மேல் உள்ள கிலோமீட்டர்கள் ஆழ பனியின் நசுக்கும் சக்தியை தாக்குப்பிடிக்கும் வல்லமை கொண்டதாக விளங்குகிறது. அது பூமியின் மற்றொரு நிலப்பகுதி போல இல்லாமல் அங்கே யாராலோ வைக்கப்பட்ட பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளாக தோன்றுகிறது. இது மின்சார டிரான்ஸ்ஃபார்மர்கள் எழுப்பும் மிகவும் கீழ் தொனி கொண்ட ஒரு சத்தத்தை எழுப்புவது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இடைவேளைகளில் ஒரு மின்னலை குறிப்பையும் எழுப்பிய வண்ணம் இருக்கிறது. இந்த காரியம் குறித்து வலைத்தளத்தில் பல வீடியோக்கள் உள்ளன. அவைகளையும் நீங்கள் காணலாம். அது நோவாவின் காலத்தில் பூமியில் பருவங்களை ஸ்தாபிக்கும் வண்ணம் இறைவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்பது எனது கருத்து. அதில் ஏதாவது உண்மை இருக்கக்கூடுமா என்று இன்று நாம் பார்ப்போம். பைபிளின் பிரகாரம் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் அனைத்துமே கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த அதே காலகட்டத்தில் தான் சிருஷ்டித்தார். இருப்பினும் நோவாவின் காலம் வரை பூமியில் பருவங்கள் இருந்திருக்கவில்லை. ஏனென்றால் பூமியின் அச்சு அன்று நேராக இருந்தது. மேலும் துருவ பகுதிகளிலும் பருவங்கள் செயல்படுவதற்கு தேவையான பனிக்கட்டிகள் இருக்கவில்லை. கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நோவாவின் புத்தகத்தில் நோவாவின் வாழ்நாளில்தான் பூமியின் அச்சு சாய்ந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் 1601ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட நோவாவின் ஐரோப்பிய பயணங்கள் என்ற நூலில் நோவாவின் வெள்ளத்திற்கு பின்புதான் உலகில் பருவங்கள் உருவாயின என்றும் பருவங்களுக்கு நோவாதான் பெயர்களை கொடுத்தார் என்ற காரணத்தினால் சிலர் அவரை பருவத்திற்கு ஒன்றாக 4 தலைகளுடன் சித்தரித்ததாகவும் கூறுகிறது. இப்போ நாம் மற்றொரு நிகழ்வையும் பார்க்க வேண்டும். பூமியின் வெளிப்பாதையில் சந்திரன் இருப்பதை நாம் அறிவோம். பொதுவாக அதிக நிறை கொண்ட பொருட்கள் சிறிய பொருள்களின் மீது தங்கள் ஈர்ப்பை செலுத்தும். ஆனாலும் சந்திரன் தான் தனது ஈர்ப்பு விசையால் பூமியை 23.4 டிகிரி சரிவில் இழுத்து பிடித்து வைத்திருக்கிறது என்று நம்மிடம் கூறுகிறார்கள். மேலும் நாம் எப்படி எல்லா நேரங்களிலும் சந்திரனின் ஒரே பக்கத்தை காண்கிறோம் என்று புரிந்து கொள்ள முயன்றால் அது நம்மை இன்னும் நம்பத்தகாத கோட்பாடுகள் மற்றும் யூகங்களிடம் நம்மை இட்டு செல்கிறது. சமீப காலத்தில் பாப்புலர் மெக்கானிக்ஸ் பத்திரிகையில் நிலத்தடி நீர் அதிகமாக வெளியேற்றப்பட்டதால் சுமார் 20 ஆண்டு காலத்திற்குள் பூமியின் அச்சு 31.5 அங்குலம் சாய்ந்து விட்டதாகவும் இதனால் கடல் மட்டம் உயரும் என்றும் காலநிலை மாற்ற பிற விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அது எச்சரித்துள்ளது. இப்படியாக நிலத்தடி நீரை இறைத்தல் பூமியின் அச்சை சாய்க்கும் என்றால் இமயமலை விட 1000 மடங்கு கொண்ட அண்டார்டிகாவின் இந்த நூதன அமைப்பு பூமியின் அச்சை ஏன் 23.4 டிகிரி சாய்த்திருக்க கூடாது? அதுதான் என் கேள்வி நண்பர்களே. இப்போ நாசாவுடைய விஞ்ஞானிகள் இந்த பிரம்மாண்டமான அமைப்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சாதனம் கடவுளால் அமைக்கப்பட்டது. இதன் மூலமாகத்தான் அவர் நமது பூமியின் பருவங்களை வடிவமைத்தார் என்பது என்னுடைய கூற்று. மேலும் இந்த சாதனம் உயிர் துடிப்புடன் ஒரு தயார் நிலையில் இருப்பதாக கூறுகிறார்கள். இது இப்போதுதான் விழித்து கொண்டு விட்டதா என்று கேட்டால் அது இல்லை நண்பர்களே. கடந்த 200 ஆண்டுகளாகவே நமது பூமியின் வட துருவம் மெதுவாக நகர்ந்த வண்ணம் தான் இருந்திருக்கிறது. அதை விஞ்ஞானிகளும் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் நமது கிரகத்தின் காந்த துருவம் மட்டும்தான் நகர்கிறது என்றும்
பூகோள வடதுருவம் நகரவில்லை என்றும் நமக்கு கதை சொல்லி வந்திருக்கின்றனர். உண்மை என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் வடதுருவம் சூரியனை நோக்கி நகரத்தான் செய்திருக்கிறது. முன்பு 2 மாதங்களே சூரிய ஒளியை பெற்ற துருவ பகுதியில் வாழும் மக்கள் இப்போது மேலும் பல மாதங்கள் சூரியனை காண்பதாக கூறுகிறார்கள். இது வடதுருவம் சூரியனை நோக்கி நகர்ந்தால் மட்டுமே சாத்தியம் நண்பர்களே. இன்று நமது பூமி 23.4 டிகிரி சாய்ந்திருக்கிறதா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். கடைசியாக பூமி நிமிர்ந்துவிடும். இதை சொல்லாமல் இன்னும் 10 வருடத்தில் வடதுருவ பகுதியில் பனிக்கட்டியே இருக்காது. நாம் கப்பல் விடலாம், கனிவளங்களை அள்ளலாம், எண்ணெய் எடுக்கலாம் என்றெல்லாம் நம்மிடம் கதை கூறுகிறார்கள். சரி, இப்போ இதனுடைய எதிர்காலம்தான் என்ன என்று கேட்டால் நீங்கள் அசந்து போவீர்கள். இது இயேசுவின் வருகைக்கு வழிவகுக்கும் ஒரு காரியம் நண்பர்களே. பைபிளின் பிரகாரம் இயேசுவின் வருகை மிகவும் சமீபம். தீர்க்க தரிசனங்களின்படி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று அழைக்கப்படும் அந்த சாத்தானின் தீய அரசாங்கம் 7 ஆண்டு காலங்களில் வீழ்ந்துவிடும். அதனால்தான் அரசியல்வாதிகள் முழு உலகத்தையும் பின்னி பிணைக்க பார்க்கிறார்கள். சரி, அவர்களின் இந்த அரசு வீழ்ந்த பின் இயேசு இவ்வுலகில் மீண்டும் திரும்ப வந்து 1000 காலம் ஆட்சி செய்வார் என்றும், மனித வரலாற்றில் வாழ்ந்தவர் அனைவரும் அன்று உயிர்ப்பிக்கப்படுவர் என்றும், அந்நாட்களில் சமுத்திரங்கள் காணப்படாது என்றும், மக்கள் 1000 ஆண்டு காலங்கள் வாழ்வார்கள் என்றும் பல விஷயங்கள் பைபிளில் உண்டு. அது மட்டுமல்லாது, ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட காலத்தில் பூமியை சுற்றிலும் ஒரு நீர் கவசம் நமது பூமியை சூரியன் மற்றும் பல கிரகங்களின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா மற்றும் கதிர்களிடமிருந்து பாதுகாத்து வந்தது. இந்த கவசம் நோவாவின் வெள்ளத்தின் போது உடைக்கப்பட்டு பூமியில் மழையாக விழுந்தது. அதுவும் மீண்டும் புனரமைக்கப்படும். பூமியில் மலைகள் காணாமற் போகும். இப்படியாக நம்மால் நம்பக்கூட இயலாத பல விஷயங்கள். அதன் ஆரம்ப கட்டம்தான் வடதுருவம் சூரியனை நோக்கி நகர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதைத்தான் விஞ்ஞானிகள் குளோபல் வார்மிங் என்றனர். அதே நேரத்தில் பூமியில் பல பகுதிகளில் பாலைவனங்கள் பசுமை பெற ஆரம்பித்தன. நமது தார்பாலைவனம் கூட 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது போல இல்லாமல் இன்று பசுமையாக காணப்படுகிறது. குழம்பி போன விஞ்ஞானிகள் இன்று குளோபல் வார்மிங்கை விட்டுவிட்டு இப்போ கிளைமேட் சேஞ்ச் என்று கூறுகிறார்கள். இது ஒரு ஆழமான டாபிக் நண்பர்களே. இது கடவுளுடைய செயல். இது குறித்து உங்களுக்கு மேல் அறிவு வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக பைபிள் படித்தால் மட்டும் போதாது, பைபிள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சரியா? சரி, எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். இப்போதைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.